everyone, welcome to my channel English with Ritu. Day 1, 2, 3 எடுத்த கிளாஸை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து டே 3 கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதை எல்லோரும் கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ கண்டிப்பாக அதை டே 3 இந்த 4th கிளாஸ் இப்போ அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த 3 கிளாஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், எல்லாமே புரியும். ஓகேங்க, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் என்னன்னு கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? இப்போ நடக்கிற ஒரு ஆக்ஷன் தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? ரீத்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காளா? ஸோ த ரீத்து டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ஸோ ரீத்து டீச்சர்ஸ் இங்கிலீஷ். எஸ் கரெக்டாங்க? கரெக்டு. ஏன்னா ரீத்துங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ எஸ் கண்டிப்பாக வரணும். ரீத்து டீச் இங்கிலீஷ்னு சொன்னீங்கன்னா அது தப்புங்க. டீச்சர்ஸ்னு சொல்லி எஸ் வரணும். ஓகேங்களா? ஏன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்ப் தான் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஹேபிட். தினமும் அது ஒரு ஹேபிட். தினமும் ப்ரஷ் பண்ணுறீங்களா? அது ஒரு ஹேபிட். தினமும் தூங்குறது ஒரு ஹேபிட். நம்ம தினமும் நான் கரெக்டாக 10 மணிக்கு தான் தூங்கிடுவேன், அது ஒரு ஹேபிட்டுங்க. ஸோ அந்த மாதிரி தினமும் நடக்கிற ஒரு ஹேபிட்டாக நம்ம வச்சுக்கிறது. தினமும் வந்து நான் ஜிம்முக்கு போவேன், தினமும் வந்து என்னோட எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதெல்லாம் ஹேபிட்டுங்க. ஸோ ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஹேபிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அஸ்வின் ப்ரஷஸ் ஹிஸ் டீத். அஸ்வின் ப்ரஷஸ் ஹிஸ் டீத் வந்து டெய்லி அவங்க ப்ரஷ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ப்ரஷஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்களா அஸ்வின்? இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கானா? இப்போ காலையிலையா? இல்லைங்க, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்து எனக்கு காலையிலையா? கிடையாதுங்க. ஸோ இப்போ அஸ்வின் எப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஹேப்பனிங் நவ்வுனா தானே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்களா? கிடையாது, அங்கே காலையிலே ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அஸ்வின் ப்ரஷ்டு டீத் தானே வரணும். அப்படி இல்லைங்க. ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஹேபிட்டாக இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம குறிக்கிறப்போ ப்ரஷஸ்ங்கிற இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும். அவன் ஆல்ரெடி ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டானே, அப்போ அது முடிஞ்சிருச்சு தானே, அப்போ ஏன் ப்ரஷ்டு அப்படின்லாம் டவுட் வராதிங்க. ரூல் இது தாங்க. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரூத் இல்லாட்டி ஃபேக்ட். மாற்ற முடியாத உண்மைகள். சூரியன் வந்து கிழக்கு பக்கம் தான் உதிக்கிறதுங்கிறது ஒரு உண்மைங்க. நீங்கள் இல்லை சூரியன் நம்ம இந்த சைடு வடக்கு பக்கம் உதிங்க அப்படின்னு சொன்னால் உதிக்குமா? உதியாது. இதெல்லாம் வந்து உண்மை. ஸ்டார்ஸ் எல்லாம் நைட்டில் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மை. காலையில் போய் நான் ஸ்டாரை தேடுறேன், காணோம்னு சொன்னீங்கன்னா முடியுமாங்க? இல்லை. இந்த மாதிரி உண்மைகள், மாற்ற முடியாத உண்மைகள் எல்லாத்தையும் வந்து ஜென்ரல் ட்ரூத் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்ரல் ட்ரூத் ஆஃப் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் அப்போது ரைஸ்டு, ஆல்ரெடி அது உதிச்சிருச்சு, அதனால நம்ம ரைஸ்டுன்னு சொல்லணும்லாம் கிடையாது. அது ஜென்ரல் ட்ரூத், அதோட உண்மைகள். அதனால த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு நம்ம போடுறோம். அடுத்து வந்து ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட். ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட்னா ஒரு ஈவெண்ட் இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு ட்ரெயின்னு வைங்களேன், ஒரு 9 o'clock ட்ரெயின் புக் பண்ணியிருக்கீங்க. 9 o'clock ட்ரெயின் வர போகிறது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 9 o'clock. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் கோயம்புத்தூர் போகணும். ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு ட்ரெயின் புக் பண்ணுறீங்க. 9 மணிக்கு அந்த ட்ரெயின் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்க. இந்த டைமில் கண்டிப்பாக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனது. அதனால் ஃபிக்ஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அரைவ்ஸ். ட்ரெயினுங்கிறது ஒரு ட்ரெயின் தானே, அதனால் என்ன வரும்? எஸ். இப்போ 2 ட்ரெயின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின்ஸ். அப்போ இங்கே என்னங்க வரும்? அரைவ். எஸ் வராது, அப்போ அரைவ்னு வருங்க. ஓகே தானே? புரிஞ்சுதானங்க? இந்த சப்ஜெக்டும் வேர்பையும் கரெக்டாக லிங்க் பண்ணணுங்க. அதில் தாங்க நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அஸ்வின் ப்ரஷ் ஹிஸ் டீத்துன்னு போட்டால் கரெக்டாக? தப்பு. அஸ்வின் ப்ரஷஸ்ன்னு கண்டிப்பாக எஸ் போட்டு வந்தே ஆகணும். ஏன்னா வந்து அஸ்வினிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனால் கண்டிப்பாக எஸ் போட்டு கண்டிப்பாக வந்தே ஆகணுங்க. இதில் தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு ஹேபிட், டெய்லி ஹேபிட்டாக இருக்கிறது ஆக்ஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ட்ரூத் ஆஃப் ஃபேக்ட், இந்த உண்மையை மாற்றவே முடியாதுங்கிற அந்த மாதிரி உண்மைகளுக்கு. அப்புறம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒன்று. ஈவன் இந்த ட்ரெயின் வில் அரைவ் போட்டாலும் தப்பு இல்லைங்க.
இதுக்கு மேலே தானே வரப்போகுது. ஆனாலும் ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட்ஸ்க்கு அரைவ்ஸ் போட்டாலும் தப்பில்லை, வில் அரைவ் போட்டாலும் தப்பில்லைங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த 4 இதில் எது வந்தாலும் நீங்கள் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற டாட் இல்லைன்னா வில் டீச், இதில் வந்து ப்ரஷ்டு, வில் ப்ரஷ் அதெல்லாம் போடாதீங்க. இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தாங்க வரும். எங்க இப்போது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸோட இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாங்க. இண்டிகேட்டர்ஸ்னால் இந்த வார்த்தை யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக வந்து அது இந்த காலத்தை தான் குறிக்கும். இந்த வார்த்தை யூஸ் பண்ணால் அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் குறிக்கும், அது பாஸ்ட் தான் குறிக்கும், அது ஃப்யூச்சர் தான் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து ஃப்யூச்சருக்கு சும்மா டுமாரோன்னு எடுக்கணும். டுமாரோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலே அது என்னன்னு குறிக்கும், எந்த டென்ஸை குறிக்குது, ஃப்யூச்சர், இதுக்கு மேலே நடக்க போகிறத குறிக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு இருக்குங்க. ஸோ இது டுமாரோ வந்துருச்சு, டுமாரோ வந்துருச்சுனாலே எதை இண்டிகேட் பண்ணுது, இதுக்கு மேலே நடக்க போகிற ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா இந்த வேர்பு எப்படி நம்ம எழுதணும், ஃப்யூச்சர், இதுக்கு மேலே நடக்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் கண்டிப்பாக வில் கூட வேர்ப் வச்சு எழுதணும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஐ வில் கோ, I will go to school tomorrow. இதுதாங்க இண்டிகேட்டர். I dash to school னா I go to school கரெக்ட். I past tense போடுங்க, I went to school கரெக்ட். I will go to school கரெக்ட். இங்க tomorrow போட்டங்காட்டி கண்டிப்பா நீ நாளைக்கு போக போற, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் குறிச்சதுனால இந்த இடத்துல கண்டிப்பா will go தாங்க வரும். அதே மாதிரி நான் இந்த டுமாரோவுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே மாத்துறேங்க. ஸோ இந்த இடத்துல ஐ டேஷ் டு ஸ்கூல் எஸ்டர்டே. எஸ்டர்டே எதை குறிக்குது, எதை இண்டிகேட் பண்ணுது, ஆல்ரெடி முடிஞ்சது, நேற்று நான் ஸ்கூலுக்கு போனேங்க. ஸோ நேற்றுங்கிறப்போ பாஸ்ட் டென்ஸ். ஸோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, went. கோவோட பாஸ்ட் டென்ஸ் went. So I went to school yesterdayங்கிறது தாங்க ரைட் ஆன்சர். இதுவே எஸ்டர்டேக்கு பதிலாக டுடே இருந்துச்சுன்னா, எஸ்டர்டேக்கு பதிலாக இங்கே டுடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டுடே, அப்போ என்ன வரும், ப்ரெசன்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்னா கோ, அதே கோ தாங்க. ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே, ஐ கோ டு ஸ்கூல் டுடே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கு பதிலாக இப்போ ஒரு ஹீ போட்டு பாருங்களேன், ஹீ இல்லாட்டி இந்த ஷீ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எப்படிங்க வரும், இப்போ இந்த ஹீ ஆர் ஷீ இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சிங்குலர் வேர்பு, இது இந்த சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வேர்ப் எப்படி இருக்கணும், சிங்குலர் வேர்பாக இருக்கணும். ஸோ இந்த கோ எப்படி இருக்கும், கோஸ்னு மாறிடும், இந்த கோ வந்து கோஸ்னு மாறிடும். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வேர்பை நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறீங்கிறது தாங்க இருக்குது. எல்லாமே சப்ஜெக்ட் வேர்ப் ரிலேஷன். அது கூட எந்த காலம், ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா, இது தாங்க நம்மளுக்கு மெயின். இந்த இதை மட்டும் நீங்கள் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் வந்து நீங்கள் தெரிஞ்ச மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிடும். ஆனால் பேசணுன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இது ரெண்டு தாங்க. இந்த லிங்கையும் கரெக்டாக பண்ணிடுங்க, இது தாங்க ரொம்ப மெயின். சரி, ஓகேங்க. இன்னையோட டே 4 கிளாஸ் முடிஞ்சது. நம்ம வந்து இது வரைக்கும் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, சப்ஜெக்டிவ் வேர்பு எப்படி லிங்க் பண்ணுறது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்பு, அதில் வந்து எந்தெந்த காலம் வந்தால் எப்படி யூஸ் பண்ணணுங்க, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக பேசிக்கான இங்கிலீஷ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இனி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தாங்க பாக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்னா அடுத்து நம்ம டே 5 கிளாஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க.
என்னால் கமெண்ட்ஸில் முடிஞ்சால் ஃபுல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு உங்களுக்கு நான் டேக் பண்ணி கண்டிப்பாக விட்டுருவேன். ஸோ மீட் யூ இன் டே 5 கிளாஸுங்க. பாய்.